அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்ட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 26. உண்மையைத் தவிர வேறொன்றும் இல்லை. சில நிமிடங்களுக்கு அங்கு மயான அமைதிதான் நிலவியது. பிறகு நான் பெரிதாய் சிரித்தேன். நீங்க பைத்தியக்காரன் என்றேன். நோ என்று அலறிவிட்டார் பாய்ரோ. நான் பைத்தியக்காரன் கிடையாது. கால நேரத்தில் ஏற்பட்ட சின்ன பிசகு தான் என்னோட முழு கவனத்தையும் உங்கள் மேலே திருப்பி நிறுத்துச்சு. கால நேரத்தில் பிசக்கு? புதிர் போட்டவனாய் விசாரித்தேன் நான். எஸ், வெளிவாசலிலிருந்து வீடு வரை நடந்து அடைய 5 நிமிடங்கள் ஆகும்னு டெரஸ் சார்ந்த சுருக்கு வழியில் வந்த இன்னும் கூட சீக்கிரமாக வரலாம்னு எல்லோரும் எனக்கு விளக்கினாங்க, நீங்கள் உட்பட. ஆனால் உங்களுடைய சொந்த வார்த்தைகள் மற்றும் பார்க்கருடைய சாட்சியத்தின்படி நீங்கள் 8:50க்கு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கீங்க. ஆனால் வெளிவாசல் கேட்டை அடைந்தபோது மணி 9. ஆக 10 நிமிடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கடுங்குளிர். ஹாயா நடந்து போக ஒருத்தனும் விரும்பியிருக்க மாட்டான். 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்க வேண்டிய நடைப்பயணத்தை நீங்கள் அப்போது எதுக்காக 10 நிமிடங்கள் வரை எடுத்திருக்கணும்? வழி நெடுக்கலும் படிக்கும் அறையின் ஜன்னல் மூடியே தான் இருந்தது என்பதற்கு நமக்கு சாட்சியாக உங்களோட வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது என்பது அப்போ எனக்கு நினைவு வந்தது. ஜன்னலை மூடியாச்சுன்னு ரோஜர் ஆக்ராய்டு உங்களை கேட்டிருக்கார். ஆனால் அவர் எழுந்து போய் ஊர்ஜிதம் பண்ணிக்கல. வீட்டை சுற்றி நீங்கள் ஓடி ஷூவை மாற்றிக்கிட்டு ஜன்னலில் ஏறி ஆக்ராய்டை கொன்னுட்டு சாதுவா கேட்டுக்கு 9 மணிக்கு திரும்பிட உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் போதுமானதா? ரோஜர் ஆக்ராய்டு அன்னைக்கு இருந்தது போல படபடப்போடு இருந்த ஒரு மனுஷன். நிச்சயமாக ஜன்னல் பக்கம் சத்தம் வந்து பார்த்திருப்பான். அதனால் உங்கள் 2 பேருக்கும் போராட்டம் தான் ஏற்பட்டு இருக்கணும்னு தான் நான் முதல்ல இந்த யூகத்தையே ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னாடியே ரோஜர் ஆக்ராய்டை கொன்னிருந்தால், அதாவது நீங்கள் அவரோட நாற்காலிக்கு பின்னாடி நீங்கள் நிற்க சந்தர்ப்பம் கிடைச்ச போதே நீங்கள் மிஸ்டர் ஆக்ராய்டை கொன்னிருந்தா, இப்படி நடந்திருந்தா நீங்கள் முன்கதவு வழியாகவே வெளியேறீங்க. அப்புறம் வேகமாக அந்த சின்ன தோட்டத்து அறைக்குள்ளே போயிடுறீங்க. அங்கே ஷூவை மாட்டிக்கிறீங்க. வெளியே வந்து களிமண் சேத்துல காலை வச்சு வீட்டை சுற்றி ஜன்னல் வழியாக கால் தடங்களை பதிச்சு உள்ளே குதிக்கிறீங்க. கதவை தாழ் போட்டுட்டு மறுபடியும் வந்த வழியை சின்ன தோட்டத்து அறைக்கு போகிறீங்க. உங்களோட பழைய ஷூக்கே மாறிக்கிட்டு கேட்டுக்கு போயிடுறீங்க. இதையே தான் அன்னைக்கு மிஸ்ஸஸ் ஆக்ராய்டுடன் நீங்கள் இருந்தபோது நான் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் 10 நிமிஷங்கள் தான் பிடிச்சிது. அப்புறம் வீட்டில் இருக்கீங்க. கொலை நடந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்ததற்கான சூப்பர் சாட்சி இங்கே. உங்களோட மெக்கானிக்கல் உபகரணம் 9க்கு மிஷினை இயக்கிடுது. அந்நியப்படுத்தப்பட்டு என் காதுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் மிஸ்டர் பாய்ரோ என்றழைத்த நான், இந்த கேஸை பற்றி நீங்கள் ரொம்ப மூளைக்கு வேலை தந்திருக்கீங்க. சொல்லுங்க, மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டை கொல்வதால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகுது என கேட்டேன். பாதுகாப்பு. மிஸ்ஸஸ் பெரரஸை பிளாக்மெயில் பண்ணின அந்த ஆள் நீங்கள் தான். மிஸ்டர் பெரரஸை எது கொன்னது என்பது பற்றி அறிதல். அவரை கண்ணுக்கு கண்ணா பார்த்த டாக்டரை தவிர வேறு யாருக்கு நல்லா தெரிஞ்சிட முடியும்? அன்னைக்கு முதல் நாள் தோட்டத்தில் நீங்கள் என் கூட பேசின போது பெதுர்ராஜ்ய சொத்து உங்களை வந்தடைந்த போது சொத்து எதையோ பற்றி குறிப்பிட்டீங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு சட்ட ரீதியாக எதுவும் வந்திருப்பதா என்னால் கண்டுபிடிக்க முடியல. மிஸ்ஸஸ் பெரரஸின் 20,000 பவுண்டுகளுக்காக நீங்கள் என்னவோ காரணத்தை சிருஷ்டிக்க வேண்டியிருந்திருக்கு. அது உங்களுக்கு பத்தலை. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு நீங்கள் வந்த பணத்தை முதலீடு பண்ணி இழக்கிறீங்க. உடனே அவங்க மேலே நீங்கள் உங்களோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. பிளாக்மெயில் ஆதிக்கம். அந்த பொம்பளையும் ஒரு கட்டத்தில் நீங்கள் துளியும் எதிர்பாராத வழியில் கையில் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க.
இந்த உண்மையை மட்டும் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு படிச்சிருந்தார்னா கருணையெல்லாம் அதிகமற்ற அவரால் அந்த வாழ்வே சின்ன பின்னமாகி இருக்கும். அவரை ஓட ஓட விரட்டும் முயற்சியாய் அந்த டெலிஃபோன் அழைப்பு என்றேன் நான். அது பற்றியும் பீற்றிக்கும்படியான ஒரு விளக்கத்தை நீங்கள் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிங்ஸ் அப்பார்ட் ரயிலடியிலிருந்து உங்களுக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்திருக்கு என்ன சாட்சி ஒன்று தான் என்னுடைய அத்தனை முன்னேற்றத்துக்குமான பெரும் தடைக்கல்லாக இருந்தது என்பதை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல அப்படி ஒரு கதையை நீங்களே கற்பனை பண்ணி ஓட விட்டு இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். அது ஒரு மகா புத்திசாலித்தனமான டைரக்டரியல் டச். எஸ், பெர்லினுக்கு வரவும் அங்கு சடலத்தை பார்க்கவும் உங்களுக்கு ஒரு சமத்தியான காரணம் வேணும். அப்படியே மரணம் சம்பவித்த நேரத்தில் நீங்கள் பெர்லின் வீட்லேயே இல்லை என்னும் நிரூபணத்துக்கு தடையாயிருக்கும் அந்த பதிவு இயந்திரத்தை தூக்கிக்கிட்டு ஓடிடணும். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வந்த உங்கள் சகோதரியிடம் யாரெல்லாம் பேஷண்ட்ஸ் வந்துட்டு போனாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை எப்படி வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்க முடியும்னு எனக்கு பனிப்படலமாக தான் யூகங்கள் இருந்தது. அப்போது மிஸ் ரசேல் பற்றி என் மூளையில் எண்ணங்களே இல்லை. அவங்களோட விசிட் ஒரு அதிர்ஷ்டவசமான ஒற்றுமை. ஏன்னா அதுதான் நான் எதை மனசில் வச்சு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தேனோ அதிலிருந்து உங்கள் எண்ணத்தை முழுக்க திசை திருப்பி வச்சுது. நான் எதை தேடிக்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு காலையில் உங்களை தேடி வந்த பேஷண்ட்டுகளில் அமெரிக்கா போய்கிட்டு இருந்த ஒரு நோயாளி இருந்திருக்கார். அன்னைக்கு ராத்திரி லிவர்பூலுக்கு போய்கிட்டு இருக்கிற ஆளா? இவரை தவிர வேற யார் உங்களுக்கு கணக்கச்சிதமாக பொருந்துவாங்க? அதுக்கப்புறம் அவன் கடலேறி காது தூரத்தில் இல்லை பயணிச்சுக்கிட்டு இருப்பான். ஓரியன் கப்பல் சனிக்கிழமை தான் புறப்படுது என்ற செய்தி கிடைக்க பெற்றேன். சில கேள்விகளை உடனே கோர்த்து அவருக்கு நான் ஒரு தந்தி அனுப்பியிருந்தேன். இப்போ என் கைக்கு வந்ததா நீங்கள் பார்த்த அந்த பதில் இதுதான். நீங்கள் ரொம்ப சரி. டாக்டர் ஷெப்பர்ட் என்னை ஒரு செய்தி அனுப்புமாறு சொல்லியிருந்தார். லிவர்பூலுக்கு கிளம்பும் முன் ஸ்டேஷனிலிருந்து நான் ஃபோன் செய்யணும். பியூட்டிஃபுல். ஒரு போன் கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்ததா இருக்கணும். அது நடந்தாச்சு. வந்த அழைப்பு பொய் கிடையாது. நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்கள் அக்காவும் பார்த்துருக்காங்க. ஆனால் அப்போ என்ன செய்தி வந்தது என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி தான் இருக்குது. அது நீங்கள். நான் கொட்டாவி விட்டேன். இது எல்லாமே என்ற நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் நிஜ நடப்பில் இதெல்லாம் சாத்தியமானதான் சந்தேகமாக இருக்குது. ஓ, ஆனால் நான் சொன்னது நல்லா நினைவிருக்கட்டும் டாக்டர். உண்மை நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் ரக்லானிடம் ஒப்படைக்கப்படும். ஆனால் உங்கள் அக்காவை மனசில் வச்சுக்கிட்டு இதிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு நான் இன்னொரு வழியை சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தூக்க மாத்திரைகள் விளங்குதில்ல. ஆனால் கேப்டன் ரால்ஃப் பேடன் இதிலிருந்து விடுபட்டாக வேண்டும். ஆகவே நீங்கள் எழுதிக்கிட்டிருந்த இந்த வழக்கு பற்றிய கையெழுத்து பிரதியை முழுக்க முடித்து விடுமாறு வேண்டுகிறேன். உங்கள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் மறைத்து எழும் முறையை விட்டுவிட்டு ஆலோசனைகள் தருவதில் நீங்கள் மன்னன் போல என்று குறிப்பிட்டேன் நான். நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் கேட்டதால் ஒன்று மட்டும் பாக்கி இருப்பது எனக்கு வருது. மிஸ்டர் ரோஜர் ஆக்ராடை அமைதியாக்கின மாதிரி என்னையும் ஆக்க நீங்கள் முயற்சி மேற்கொண்டா அது பெரும் முட்டாள்தனமாக ஆகிடும். அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஹெர்குல் பைரோவிடம் செல்லாது, விளங்குதா? சின்னதாய் சிரித்து கொண்டு மை டியர் பைரோ என்ற நான், எப்படி வேணும்னாலும் நான் இருக்கலாம், ஆனால் முட்டாள் கிடையாது என்றேன். எழுந்து கொண்டேன். வெல் என்றேன் சின்ன கொட்டாவியோடு. வீட்டுக்கு நான் திரும்பணும். அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாலை பொழுதை அமைச்சு தந்ததுக்கு தேங்க்ஸ். பாய்ரோவும் எழுந்து கொண்டு அவர் அருகே சென்று உரிய சாந்தமான முறையில் முதுகு வளைத்து வணக்கம் தெரிவித்தார்.
நான் வாசல் கதவு வழியே கடந்து கொண்டிருந்த போது. அத்தியாயம் 26 முடிந்தது. அகதா கிறிஸ்டியின்